ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். யோசேப்பு ஆண்டவரை அறிந்தவனாய் அவரை மறவாதவனாகவும் இருந்தான். மகிழ்வாய் பாதுகாப்பாய் வாழ வேண்டிய காலத்திலே தான் அனைத்தையும் இழந்த போதிலும் துவளாமல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். யோசேப்புடைய வாழ்வு ஆண்டவர் எப்போதும் நம்மீது அக்கறை உள்ளவர் என்பதை கூறுகிறது. அவனுடைய வாழ்வு ஆண்டவருடைய பார்வையில் பிரியமானதாகவும் சிறப்பானதாகவும், அவன் தன் வாழ்வில் யாவற்றையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்ததினாலும் அவனை கொண்டு ஆச்சரியப்படும் அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அவன் மூலமாய் அவனை சுற்றிலும் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். நம் வாழ்விலும் அநேக நேரங்களில் நாம் துவண்டு போயும் கவலையோடும் வழி தெரியாமல் திகைத்து தவித்து நின்று கொண்டும் இருப்போம். ஆண்டவர் நம்மீது அக்கறை உள்ளவர் என்பதை மறவாமல், எப்பொழுதும் ஆண்டவரை மறவாமல் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழுமையான அர்ப்பணிப்பு. அதற்கு யோசேப்பு ஒரு உதாரணம். நாமும் யோசேப்பை போல நம்மீது அக்கறை உள்ள ஆண்டவர் நம் வாழ்வை நடத்துவதற்கு ஏதுவாக கவலைகளினால் சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போம். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் யாவற்றிலும் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனும் மன தாழ்மை உள்ளவர்களாயும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம் மீது கர்சனையுள்ள ஆண்டவர் நம்மையும் அதிசயமாய் நடத்துவார். அவர் உண்மையுள்ளவர். நம்மையும் யோசேப்பை போல உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு பயனுள்ள கருவியாய் வாழ ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் மீது அக்கறை உள்ள கர்த்தாவே, உமது படைப்பாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்தி அருளும். எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்கள் மத்தியில் உம்மை பிரதிபலித்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற எங்கள் கவலைகள், சந்தேகங்கள், பயங்கள் எங்களை தாக்கி விடாதபடி எங்களை காத்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஞானத்தால் எங்களை வழிநடத்தி நீர் எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை பாதுகாத்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாகவும் அளவுக்கு அதிகமாகவும் ஆசீர்வதிப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் ரட்சிப்பை அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ளவும் உமது கிருபையை ஒரு மனிதர் கூட இழந்து விடாமல் காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவையும் அவரது ரட்சிப்பின் செய்தியையும் கேட்காத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், மிஷினரிகளுக்கு கர்த்தருடைய கரம் வழிகாட்டவும், அவர்களை பலப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கண்மனையும் கோட்டையும் பாதுகாப்பான கோபுரமாக கேடயமாக இருந்து பலப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்தல்லுங்க. ஆண்டவரே, குறைவுள்ள வேளைகளில் சோர்வடையாத மனதுடன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், நீ தரப்போகிற ஆசீர்வாதத்தையும் அதன் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சியையும் பெற்று அனுபவிக்கவும் இரக்கம் செய்தல்லுங்க. ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து வழிநடத்தல ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் தேவ சமாதானம் நிறைந்திருக்கவும், பெற்றவர்கள் முன்மாதிரியாக தேவ அன்போடு செயல்படவும், பிள்ளைகள் சகோதர ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும், ஐக்கியத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொண்டு சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் அனுகிரகம் செய்யுங்க. ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் விருத்தியடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். திருமணமாகி நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெபிக்கும் அனைவர் வாழ்விலும் தேவ இரக்கம் வெளிப்பட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாகவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக வரன் பார்க்கும் குடும்பங்களில் ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிங்க. கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள், பயங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற உதவிகள் கிடைத்து பாதுகாப்பாய் வாழவும் பரிசுத்தமாய் வாழவும், மனம் வேதனித்து சுற்றி அலைகிற ஒவ்வொருவரும் பாவ சாப கட்டிலிருந்து விடுதலை பெறவும், குடும்பத்தோடு இணைந்து வாழவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக அமைதலான வாழ்க்கை வாழவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய், உத்துவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசத்தை உருவாக்க ஏற்ற ஞானம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.